ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். தினமலர் நேயர்களுக்கு நமஸ்காரம். எல்லோருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துகள். தீபாவளின்னு கொண்டாடுறோமே, உண்மையில் இந்த தீபாவளி என்றால் என்ன என்பதைத்தான் இந்த காணொளியிலே நாம் காண உள்ளோம். ஐப்பசி மாத அமாவாசையை ஒட்டித்தான் தேவர்கள் பார்க்கடலை கடைந்தார்களாம். அவ்வாறு பார்க்கடல் கடைந்த போது அமுதில் வரும் பெண்ணமுதாக திருப்பார்கடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றினாள். திருமங்கையாழ்வார் பாடுகிறார், அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. அந்த அமுதில் வரும் பெண்ணமுதாக மகாலட்சுமி தாயார் தோன்றினாள். லக்ஷ்மி வரான்னா என்ன பண்ணுவோம்? விளக்கேற்றுவோம் இல்லையா? சாயந்தரம் 6 மணி வீட்டுல விளக்கேத்துறோம். ஏன்? லக்ஷ்மி உள்ள வரான்னு. திருப்பார்கடல்லேருந்து லக்ஷ்மி அவதாரம் செய்து தோன்றினாள். அவளை வரவேற்க விரும்பினார்கள் தேவர்கள். அதனால வரிசையாக தீபங்கள் ஏற்றினார்களாம். ஆவளி என்றால் வரிசைன்னு அர்த்தம். இப்போ இறைவனுடைய திருப்பெயர்களை எல்லாம் வரிசையாக நாம சொன்னா நாமாவளின்னு சொல்றோம் இல்லையா? அது போல தீபங்களாகிய விளக்குகளை ஆவளியா வரிசையா ஏத்தி வச்சா அதற்கு தீபாவளின்னு பேரு. அதனால பொதுவா நாம தீப ஒளின்னு தமிழ்ல பிரிக்கிறோம். உண்மையில் அதை தீப ஆவளி என்று பிரிக்க வேண்டும். ஆவளினா வரிசை, தீப ஆவளினா வரிசையாக தீபங்களை ஏற்றி மகாலட்சுமியை தேவர்கள் வரவேற்றார்கள். அதன் நினைவாகத்தான் மகாலட்சுமி தோன்றினாள். அந்த பிராட்டியும் அவளுடைய கேள்வனான பெருமாளும் திவ்ய தம்பதியாக நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்து குடியிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐப்பசி அமாவாசையை ஒட்டி வரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் நாம தீபங்கள் ஏற்றுகிறோம். அதைத்தான் தீபாவளிங்கிறோம். அப்படியா? அப்ப நரகாசுரனை வதம் பண்ணின நாள் தான் தீபாவளின்னு பொதுவா சொல்றாங்களேனா, காத்திருப்போம், அதை பற்றியும் சொல்கிறேன். ஆனால் பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே இந்த விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. ஐப்பசி அமாவாசையில் லக்ஷ்மியையும் நாராயணனையும் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த வழக்கம் என்பது தொன்று தொட்டே இருந்து வருகிறது. அதனால தீபாவளி ஏதோ நரகாசுரனுக்கு அப்புறம் தான் தொடங்கியதுங்கிறது கிடையாது. இதை நாம் பாஞ்சராத்திர ஆகமத்திலே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பாரத தேசத்துக்கு வடக்கே என்ன கருதுகிறார்கள்னா, ராமபிரான் ராவணனை வதம் பண்ணிட்டு மீண்டும் அயோத்திக்கு திரும்பி வந்த நாள் தீபாவளி என்று கருதக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஆனா வால்மீகி ராமாயண கணக்குப்படி ராமன் சித்திர மாசத்துலதான் அயோத்திக்கு திரும்பி வந்தார். ஆனா தீபாவளிங்கிறது ஐப்பசி மாதத்தில் வருகிறது. அப்ப எப்படி ராமன் திரும்பி வந்திருப்பார்னா, ஒவ்வொரு படைப்பு சுழற்சி, ஒவ்வொரு கல்பம்ங்கிறோம், ஒவ்வொரு சதுர்யுகத்திலுமே ராமாவதாரம்ங்கிறது ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு படைப்பு சுழற்சியிலும் ஒவ்வொரு முறை பகவான் ராமாவதாரம் எடுக்கிறார். அதுல வேறொரு படைப்பு சுழற்சியிலே இந்த ஐப்பசி அமாவாசையை ஒட்டி ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்திருப்பார். அதனால அதை ஒட்டி இவ்வாறு கொண்டாடுகிறார்கள் நாம கருதலாம். அதனால எதையுமே நாம ஒரு பிழை என்றோ இல்லை இதை எப்படி மாத்தணும்னோ சொல்லணும் தேவையில்லை. அவரவருடைய நம்பிக்கைகளை நாம மதிக்கணும். அந்த வகையில் ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்த நாள் என்றும் இதே தீபாவளி திருநாள் கருதப்படுகிறது. பாரத தேசத்தின் வடக்கேயும் அப்படித்தான் கொண்டாடுகிறார்கள். மூன்றாவதா அதே நாள்ல தான் கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் பண்ணார். இந்த தீபங்கள் ஏத்துறதெல்லாம் முன்னாடியே தொடங்கியாச்சு. அதெல்லாம் ஐப்பசி அமாவாசை போது எப்போதுமே நடந்து கொண்டுதான் இருந்தது. அதே நாள்ல தான் துவாபர யுகத்துல நரகாசுரன் என்ற அசுரன் மக்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தான். அவனை கண்ணபிரான் வதம் பண்ண மரண தருவாயில நரகாசுரன் கிருஷ்ணன்ட்ட ஒரு வரம் கேட்டான். என்ன வரம்னா, என் சாவை எல்லாரும் கொண்டாடணும்னு கேட்கல. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டாங்க. நரகாசுரன் ஒருத்தன் செத்து போனான், அவன் செத்து போனதை நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம். கிடையவே கிடையாது. தீபங்கள் ஏற்றுவது மகாலட்சுமியையும் திருமாலையும் வரவேற்க. மாறாக நரகாசுரம் கிருஷ்ணன்ட்ட கேட்ட வரம் என்னன்னா, நான் வாழ்ந்த வரைக்கும் மக்களுக்கு நிறைய கெடுதல் பண்ணிட்டேன், போகும்போது நல்லது பண்ணிட்டு போறேன். என்னன்னா, நரக சதுர்தசி ஸ்நானம்னு அந்த ஐப்பசி அமாவாசைக்கு அந்த முந்தைய நாள், கிட்டத்தட்ட அந்த விடியற்காலை நேரம், அப்போதுதான் நரகாசுரன் இறந்து போகிறான். அவன் என்ன சொன்னான், இந்த நாள்ல யார் ஒருத்தர் விடியற்காலை நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்களோ அவங்க எந்த நீர்ல குளிச்சாலும் கங்கையில் நீராடிய புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கணும். அதாவது நீங்கள் காவிரியில் குளித்தாலும் சரி, பாலாற்றில் குளித்தாலும் சரி, கிணற்றிலோ குளத்திலோ குளித்தாலும் சரி, ஓவர்ஹெட் டேங்க் வாட்டரோ பிஸ்லரியை தூக்கி தலையில கொட்டினாலும் அந்த நாள்ல விடியற்காலை நேரத்துல யார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்களோ அவர்களுக்கு கங்கையில் நீராடிய புண்ணியம். இதான் நரகாசுரன் நதிநீர் இணைப்பு திட்டம். நீங்க எந்த நீர்நிலையில நீராடினாலும் கங்கையில் நீராடிய புண்ணியம் அந்த நாள்ல கிடைக்கணும் அப்படின்னு நரகாசுரன் கேட்டுக்கொண்டான். அந்த வரத்தை கிருஷ்ணனும் அளித்தான். அதனாலதான் தீபாவளினா கங்கா ஸ்நானம் ஆச்சா விசாரிக்கிறோம் அல்லவா?
அது மட்டும்தான் நரகாசுரன் சேர்த்தது. அப்ப நாம எப்படி பார்க்கணும்னா, இந்த தீபாவளி கொண்டாட்டம்ங்கிறதுல ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி என்னன்னா, தீபங்கள் ஏற்றுவது. எதுக்காக தீபங்கள் ஏற்றுகிறோம்? மகாலட்சுமியையும் பெருமாளையும் வீட்டுக்கு வரவேற்கணும். பெருமாள் தாயார் திவ்ய தம்பதியா நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடிகொள்ளணும். தீபம் ஏற்றுவது அதற்காக. இனிப்புகள்லாம் நிறைய பண்றோமே, தீபாவளினாலே பலகாரம்னு சொல்றோமேன்னா, ஆமா, மகாலட்சுமி தோன்றி இருக்கிறாள், அதை கொண்டாட வேண்டாமா? அதற்காகத்தான் இனிப்புகள் செய்கிறோம். அத்தோட தீபாவளி லேகியம்னு ஒரு மருந்து பண்றாங்களேனா, அதுக்கும் விஷயம் இருக்கு. பார்க்கடல் கடையும் போதுதானே லக்ஷ்மி வந்தாள். மகாலட்சுமியோடு சேர்ந்துதானே அமுதமும் பார்க்கடல்ல இருந்து வந்தது. அந்த அமுதத்தின் நினைவாகத்தான் தீபாவளி லேகியம் மருந்துன்னு ஒண்ணு பண்றோம். அப்ப இந்த இனிப்புகள் செய்வதோ அல்லது தீபங்கள் ஏற்றுவதோ எல்லாம் லக்ஷ்மியையும் திருமாலையும் நாம் வரவேற்பதற்காக செய்கிறோம். சரி, பட்டாசு கொளுத்துறோமே, ஏன்னா இந்த பட்டாசு என்பது ஒரு விஷயத்தை நினைவூட்டுறதாம். ராமன் ராவணனை வீழ்த்திட்டு திரும்பி வந்த நாள் தீபாவளின்னு சொன்னோம் இல்லையா? ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கும்போது ராமன் பலவிதமான அஸ்திரங்களை பயன்படுத்தினானாம், ராவணனையும் அரக்கர்களையும் அழிப்பதற்காக. அந்த அஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒன்று பார்த்தால் ஒளி வீசிக்கொண்டு, புஷ்வானம் நாம பாக்குறோம் பாருங்க, அது போல ஒளி வீசிக்கொண்டு ஒரு அஸ்திரம் அப்படியே நெருப்பை உமிழ்ந்து கொண்டு போகிறதாம். இன்னொரு அஸ்திரம் பார்த்தா நம்ம கம்பி மத்தாப்புன்னு சொல்றோம் பாருங்க, அது போல போய் தாக்குகிறதாம். இன்னொரு அஸ்திரம் பார்த்தா நம்ம சாட்டை என்கிறோமே, அது போல இருக்கிறதாம். இன்னொரு அஸ்திரம் ராக்கெட் மாதிரி போய் அடிக்கிறதாம். இன்னொரு அஸ்திரம் படபட படபடன்னு நம்ம சீனவெடி சரம் என்று சொல்கிறோமே, 100 வாலா 200 வாலா, அது போல போய் தாக்கியதான். என்னப்பா நீ பாட்டுக்கு இப்படி சொல்றிய, இப்படி எல்லாம் நடந்ததானா? வால்மீகி ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிரம்மதண்ட பிரகாசானாம் வித்யுத் சதிருஷ வர்ச்சசாம் ஸ்மரன் ராகவ பாணானாம் விவ்யதே ராட்சசேஸ்வரஹாம். ராமன்ட்ட அடி வாங்கி இன்று போய் போருக்கு நாளை வான் ராமனால் சொல்லப்பட்ட நிலையில் ராவண அரண்மனைக்கு திரும்பி போறான். ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லையா, 20 கண்ணையும் மூடுறான். ஆனா 20 கண்ணுக்குள்ளும் என்ன தெரிஞ்சதுன்னா, பிரம்மதண்ட பிரகாசானாம், வசிஷ்டர் கையில உள்ள பிரம்மதண்டம் போல் ஒளி வீசக்கூடிய ராமபாணம். வித்யுத் சதிருஷ வர்ச்சசாம், மின்னல் மின்னுவது போல் நெருப்பை கக்கக்கூடிய ராமபாணம். ஸ்மரன் ராகவ பாணானாம் விவ்யதே ராட்சசேஸ்வரஹா. ஒவ்வொரு ராமனுடைய அம்பும் அப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. அதை நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு பலவிதமான பட்டாசு, மத்தாப்பு, சித்திர பூ போல சிதறும் மத்தாப்பு, தீயதும் இல்லாமல் வெடித்திடும் கேப்பு எல்லாம் வச்சு நாம கொண்டாடுறது எதுக்குன்னா, இப்படிப்பட்ட பானங்களை போட்டுத்தான் அன்று ராமன் ராவணனை அழித்தான்ங்கிறத நாம நினைச்சு பார்க்கிறோம். அதுக்கு மேல தீபாவளினா முக்கியமா எல்லாரும் விசாரிப்பாங்க, கங்கா ஸ்நானம் ஆச்சா? கேட்கும் போதே என்ன சொல்றோம், கங்கா ஸ்நானம் ஆச்சா? ஏன்னா விடியற்கால எழுந்து அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டோம்னா கங்கையில் நீராடிய புண்ணியம்ங்கிறது கிடைக்கிறது. அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடை என்பது அணிந்து கொள்கிறோம். ஏன் புத்தாடை அணிகிறோம்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்றபடி இத்தோடு இதுவரை நம்முடைய பாபங்கள், தீய எண்ணங்கள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எது இருந்தாலும் அது இத்தோட போகட்டும். இன்று புத்தாடை என்றால் வெளியில மட்டும் புத்தாடைன்னு இல்லை, உள்ள மனதும் இன்று புதிதாக பிறந்தது. இன்றிலிருந்து ஒரு புதிய நல்வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதற்காகத்தான் புத்தாடை என்பது அணிகிறோம். அப்ப பாருங்க, தீபாவளியில் உள்ள ஒவ்வொரு அம்சமுமே இது ஒவ்வொரு புராண வரலாற்றின் அடிப்படையில் தான் ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்பா காலையில எழுந்தா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களே எதுக்குன்னா, ஆமா, நரகாசுரன் கேட்ட வரம் கங்கா ஸ்நானம் பண்ண புண்ணியத்தை கொடுக்கிறது. புத்தாடை அணிகிறீர்களேனா, ஆம், அது நம் மனத்துக்கும் உள்ளத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. அதுக்கப்புறம் இனிப்பு பண்ணி சாப்பிட்றீங்களேனா, ஆமா, லக்ஷ்மி வந்திருக்கா, இனி வாழ்க்கையே இனிக்க போகிறது. தீபாவளி லேகியம் சாப்பிட்றீங்களேனா, அந்த அமுதம் என்பது நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை தந்தது போல இந்த தீபாவளி முதல் இறையருளால் நாங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெறப்போகிறோம். அதற்கு மேல வெடி வெடிக்கிறீங்களேனா, இப்படித்தான் என்று ராமன் ராவணனை வதைத்தான், அதை மனதால் நினைத்து பார்க்கிறோம். இவை மட்டுமா? இந்த தீபாவளிக்குள்ள பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் இருக்கு. என்ன தத்துவம் அப்படின்னா, ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த நரகாசுரன்கிறவன் இருக்கானே, அவன் உலகத்தையே படுத்தினான், கிருஷ்ணன் நரகாசுரனை அழித்தான்னு பாக்குறோம். அது போலத்தான் நம்முடைய பாபங்கள்லாம் நம்மை போட்டு உலகியல் வாழ்க்கையிலே அழுத்தி வைக்கின்றன. பகவான் என்ன பண்றான்னா, நமக்கு ஞானம்ங்கிற தீபத்தை ஏத்தி வச்சு இந்த பாபங்களாகிய நரகாசுரன், பாபங்கள் என்னும் ராவணன், நம்மை போட்டு துன்புறுத்தக்கூடிய நம்முடைய முன் வினைகள் அவற்றையெல்லாம் இறைவன் போக்கி நமக்கு ஒரு ஞான ஒளியை, ஞான தீபத்தை ஏற்றி வைக்கிறான். அப்படிப்பட்ட நாள் தான் தீபாவளி. அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாசம் தீபாவளி கொண்டாடுறோம். நம்ம தமிழ்நாட்டுல அதே ஐப்பசி மாதத்தில் தான் முதல் 3 ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 பேரும் விளக்கேத்தினாங்க. ஐப்பசியில் தோன்றிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் விளக்கேத்தினார்கள் தீபாவளிக்கு பொருத்தமாகவே. என்ன விளக்குன்னா, பொய்கை ஆழ்வார்
வெளியிருளை நீக்குவதற்காக புறப்பொருள்களை கொண்டு இந்த உலகத்தை ஓர் அகலாக்கி, கடல் நீரை அதில் நெய்யாக்கி, சூரியனை ஜோதியாக்கி, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, வெய்யகதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராழி நீங்குகவே என்று அவர் ஒரு தீபமும். அடுத்து பூதத்தாழ்வார், அவர் அக இருள் ஊழ்கிருட்டை அறியாமையை போக்குவதற்காக அன்பை அகலாக்கி, ஆர்வத்தை நெய்யாக்கி, சிந்தனையை திரியாக்கி, ஞானத்தை ஜோதியாக்கி, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை எழுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று அவர் ஒரு தீபத்தை ஏற்ற, இந்த 2 தீபத்தை கொண்டு பேயாழ்வார் பெருமாளையும் தாயாரையும் தரிசிக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் இன்று என்று. அப்போ தீபம் ஏற்றுகிறோம் என்றால் வெளியில தான் தீபம் ஏத்துறோம்னு இல்ல, பொய்கையாழ்வாரை போல வெளியிருட்டை நீக்க ஒரு தீபம், பூதத்தாழ்வாரை போல உள்ளிருட்டை நீக்க ஒரு தீபம். அந்த 2 தீபங்களையும் வரிசையா தீப ஆவடியாக ஏற்றி வைக்க திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு திவ்ய தம்பதி பெருமாள் தாயாருடைய தரிசனம் என்பது இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ தீபாவளினா நாம ஏதோ விளக்கேத்துறோம், ஒரு சின்ன தீபம், தீபத்தின் ஒளின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, அது ஞான தீபத்தின் ஒளி. அதனாலே அறியாமை என்ற இருள் போகிறது, இறைவனுடைய தரிசனம் என்ற பேரொளி நமக்கு கிட்டுகிறது. இத்தனை தீபத்தை அன்றைய தினம் ஆழ்வார்கள் நமக்காக கலியுகத்தின் தொடக்கத்துல ஐப்பசியில் அவதரித்த முதல் 3 ஆழ்வார்கள் நமக்காக ஏற்றி கொடுத்தார்கள். அதனால இந்த தீபாவளி பண்டிகையை எல்லோரும் நன்றாக கொண்டாடுவோம், இறையருள் பெற்று இன்புறுவோம். மேலும் இந்த தீபாவளியில ஒவ்வொன்றும் நினைச்சு பாருங்க, அப்படியே புராண வரலாற்றை. மகாலட்சுமி பெருமாளோடு நம் இல்லத்தில் வந்து குடியிருக்கிறாள். தீபாவளி லேகியம் சாப்பிட்றோம், அமிர்தம், அதனால நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது. ராமன் ராவணனை அழித்தது போல, கிருஷ்ணன் நரகாசுரனை அழித்தது போல நம் பாபங்களை எல்லாம் இறைவன் அழித்து கொடுப்பான். எல்லாத்துக்கும் மேல நமக்கு ஞான ஒளி என்பது அந்த தீபத்தின் ஒளி போலவே ஞான ஒளி என்பது ஆழ்வாராச்சாரியர்கள் அருளாலே நன்கு நிறைய போகிறது. அப்படிப்பட்ட தித்திக்கும் தீபாவளி எல்லோருக்கும் எல்லாவித இனிமையும் வளமையும் நன்மையும் பெருமையும் சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.